வணக்கம் நண்பர்களே. நேற்று காங்கிரஸ் திமுக தேர்தல் உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு நமக்கு தோன்றியது இது விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றி. என்ன சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க? காங்கிரஸும் திமுகவும் தேர்தல் கூட்டணி வச்சா அவங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு அது பயன்படும் நினச்சான்னு வச்சுருப்பாங்க. இதில் எப்படி நடிகர் விஜய்க்கு வெற்றின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த காங்கிரஸ் திமுக அந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய காலத்திலிருந்து நேற்று உடன்படிக்கையில் கையெழுத்திடும் கடைசி நொடி வரை நீங்கள் நன்றாக அந்த 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 பேச்சுவார்த்தை போன பாதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப வெளிப்படையாகவே செய்தியாளர் நேர்காணலே கிரீஷோடங்கர் சொல்வார், விஜய்க்கு பின்னால் இளைஞர்களின் பலம் உள்ளது, விஜய்க்கு பின்னால் இளைஞர்களுடைய ஆதரவு உள்ளது அப்படின்றத ஒரு கோடு காட்டுவார். அந்த கோடு தான் அங்கே வேலை செய்யுது. அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட் வேர்டு அதுதான் திமுகவில் வேலை செஞ்சுது. விட்டா போயிடுவாங்களோன்னு. நல்லா பாருங்கள், 21 பேர், 21 அமைப்புகள், கட்சி அமைப்பு எல்லாம் சேர்ந்து நடத்துகிற கூட்டணி சேர்ந்து இந்த ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க பின்னாடி இருந்த அந்த ஆர்வம், அந்த வெறி என்னன்னு பாருங்கள். அதற்காக இவர் வெளிப்படையாக கிரீஷோடங்கர் பேசினா கூட, அந்த கோட்வேர்டில் சொன்னால் கூட, அவங்கள விட்டுறக்கூடாதுங்கிறதுல மட்டும்தான் குறியாக இருந்தாங்களே ஒழிய, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே போனால் போய்ப்பார் அப்படின்லாம் அவர் சொல்லலை. அப்போ அத்தனை பலவீனமாகத்தான் திமுக இருக்கிறது என்பது ரொம்ப நிதர்சனமாக தெரியுது. அப்போ இப்போ பலவீனமான திமுகவை வீழ்த்துறதுக்கு விஜய் தயாராகிவிட்டார், அந்த களம் தயாராகிவிட்டது என்பதைத்தான் இந்த திமுகவினுடைய பயம் காட்டுகிறது. திமுக இதில் பயந்து போய் தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் காங்கிரஸுக்கும் வெற்றி இல்லை. இப்படி கெஞ்சி 28 சீட்டு வாங்கினதில் காங்கிரஸுக்கு என்ன வெற்றி? ஒரு 2 ராஜ்யசபா சீட்டை கூட அவங்களால எக்ஸ்ட்ரா வாங்க முடியல. 28 ப்ளஸ் அவங்க 30, 40ன்னு இருந்தாங்க. கடைசியில் 28. இந்த எண்ணிக்கை ஒரு சுயமரியாதையுள்ள ஒரு கட்சிக்கு உள்ளதா? போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் 3 கூட கொடுத்துருக்கு. 3 சீட்டு தான் கூட கிடச்சிருக்கு. அதுவும் எப்படி? நெருக்கடி காரணமாக. ஸோ இது விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றியாகத்தான் நம் சேனல் பார்க்கிறது. எப்போதுமே நான் விஜய் மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்கோம், அவருக்கு இன்னும் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வரலை அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது விஜய்க்கு கிடைத்த முதல் கள வெற்றி, தேர்தல் கள வெற்றி. இதை அவர் தொடர்ந்து எப்படி எடுத்து செல்கிறார் என்பது விஜயின் கையில் தான் இருக்கிறது. இனி இதை எடுத்து சென்று வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அவர் சிந்தித்து அவருடைய சரியான ஆலோசனைகள் வழங்கப்பட்டால் விஜய்க்கான களம் மிக சாதகமாகவே இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.